நடிகை விஜயலட்சுமிக்கு மாதம் 50,000 ரூபாய் வீதம் 2-3 மாதங்களுக்கு கொடுத்தேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரான சீமானிடம் போலீசார் நடத்திய விசாரணையின் பின்னணி என்ன? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி தொடுத்த வழக்கில் சீமானிடம் விசாரணை நடத்த வேண்டுமென உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக வளசரவாக்கம் போலீசார் அழைத்திருந்தனர். இதற்காக சம்மன் ஒட்டச் சென்ற போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட சீமான் வீட்டு பாதுகாவலர் மற்றும் வீட்டு பணியாளர் என 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை தர்மபுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற சீமான் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆவேசமாக பேசிய அவர், ஒரு பெண் சொன்னாலே அது குற்றமாகிவிடுமா? 1000 பேர் 1000 சொல்லலாம், அதற்காக புகார் கூறிவிட்டாலே குற்றவாளி என முத்திரை குத்தி விடுவதா என கேள்வி எழுப்பினார். என்ன இது பாலியல் வழக்குன்னு யாரு முதல்ல? அந்த பொம்பளை யாரு? சொல்லிட்டா அது குற்றமாயிருமா? 1000 பேர் 1000 சொல்ல விசாரிக்கணும்ல. விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து பேசிய அவர், காவல்துறையின் விசாரணைக்கு வரமாட்டேன் என்று நான் சொல்லவே இல்லை. வீட்டில் நான் இல்லை என்று தெரிந்தும் சம்மனை ஒட்டச் சென்றது ஏன்? காவல்துறையினர் ஒட்டிய சம்மனை நான் படிக்கவா, இல்லை நாட்டு மக்கள் படிக்கவா? சம்மனை கிழித்தால் கைது செய்வீர்களா? சம்மனை கிழிக்காமல் பூஜை அறையிலா மாட்ட முடியும் என ஆவேசமாக பேசினார். எதுக்கு வந்துச்சு? ஒட்டிட்டில அதோட வேலை முடிஞ்சதுல. அப்ப கிழிக்காம போறேன். அதை என்ன அதை அப்படியே வச்சு இல்ல இப்படி கட்டம் போட்டு பூஜை அறையில மாட்டிக்கணுமா? அழைப்பானைய சம்மனை அழைப்பானை நான் படிக்கவா, நாட்டு மக்கள் படிக்கவா? சொல்லுங்க தம்பி, நீங்க ஒரு அதிகாரியா உங்ககிட்ட கேட்கிறேன். அழைப்பானை நான் படிக்க அனுப்புனீங்களா, கொண்டு வந்தீங்களா, இல்ல நாட்டு மக்கள் நான் படிக்கணும்னு கொண்டு வந்தீங்களா? அதுக்கு அது அவ்வளவு பெரிய குற்றமா? அது கிழிச்சா? வாழ்வதற்கு வழியில்லை, உதவி செய்யுங்கள் என விஜயலட்சுமி கேட்டுக்கொண்டதால் தான் மாதம் 50,000 என 2-3 மாதங்களுக்கு கொடுத்து உதவினேன். உதவி என கேட்டால் கொடுத்து தொலைக்க வேண்டியதுதான். மற்றபடி அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என சீமான் கூறினார். நீங்க தான் அவர் தராரு. அவங்க பல ரூபாய்களை, லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா சொல்லிதான் சொல்றீங்க நீங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்றீங்க. நானே தெற்கோடியில நின்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எங்கிட்ட 2 கோடி இருக்குது. அதாவது அவங்க என்னன்னா ஒரு காலகட்டத்தை எங்களுக்கு ரொம்ப இதாயிருச்சு. 15 வருஷம் கழிச்சு சாக போறோம் அப்படின்னு எனக்கு எங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பையன், அந்த காலம் வேலை செஞ்சவனை பிடிச்சி அழுது இது பண்ணி அந்த குரல் செய்தியை கேட்டோன்னு சரி இப்போ ஏதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன். உதவின்னு கேட்கும்போது எது கொடுத்து தொலைக்கிறதா? அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை. கேட்டோன்னு சரி கொடுத்தோம். ஒரு 2-3 மாசம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திருப்பி தான் அந்த மறுமனு. சீமான் மீது கடந்த 2011ஆம் ஆண்டு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரை 2012ஆம் ஆண்டு விஜயலட்சுமி திரும்ப பெற்றுக் கொண்டார். இந்த விசாரணை தற்போது மீண்டும் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்றும் 12 வாரங்களுக்குள் விசாரணையை முடித்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. அதன் பேரில் வளசரவாக்கம் போலீசார் இந்த வழக்கில் மீண்டும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதன்படி வழக்கு தொடர்பாக பெங்களூருவில் உள்ள நடிகை விஜயலட்சுமியின் வீட்டிற்கு வளசரவாக்கம் போலீசார் மீண்டும் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். இந்த வழக்கில் உள்ள முக்கிய ஆவணங்கள், புகைப்படங்கள் உள்ளிட்டவைகளை சேகரித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.